அம்மன் நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மார்ச் மாதம் பிறக்குது. நமக்கு இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் கும்ப ராசியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனமனைக்கு போறாரு. செவ்வாய் மிதுன ராசியிலையும், புதன் மீன ராசியில் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. புதன் கும்ப ராசியில் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மீன ராசியிலையும், குரு ரிஷப ராசியிலையும், சனி கும்பராசியில மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29/3/2025 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்சியாகிறாரு. 2025 வருடத்தின் 3வது மாதம் இந்த மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில சஞ்சரிக்கிறாரு. இந்த மார்ச் மாதத்துல ராகு பகவானும் சுக்கிர பகவானும் மீனராசியில வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. 15/3/2025 புதன் பகவானும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மீனராசியில. இந்த மாதத்தின் இறுதியில் பார்க்கும்போது 5 கிரகங்கள், அதாவது ராகு சுக்கிரன் வக்கரம் பெற்றும், புதன் வக்கரம் பெற்றும், சனி சூரியன் இணைந்தும் 5 கிரகங்களுமே மீனமனையில் சஞ்சரிக்க போறாங்க. அதனால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம பார்த்துருவோம். மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பிறக்கக்கூடிய மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அஷ்டமாதிபதி சூரியனோடு இணைஞ்சு தான் சஞ்சரிக்கிறாரு. மார்ச் மாதத்தின் தொடக்கத்துல மார்ச் மாதம் 18ஆம் தேதி தான் சூரியன் மீன ராசிக்கு போறாரு. அதே மாதிரி மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் சனி பகவானும் மீன ராசிக்கு போறாரு. அப்ப மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் கடந்த மாதத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். பட்ட கஷ்டத்திலிருந்து வெளிவருவீங்க. இவ்வளவு நாள் சனி பகவானின் பிடியில சிக்கி தவித்திருந்த உங்களுக்கு விடிவு காலம் பெருக்க போகும் மாதம் இந்த மார்ச் மாதம். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, திறமை இது எல்லாமே அதிகரிக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்துல திருமணம், சுப நிகழ்ச்சி, வளைகாப்பு, காதணி விழா, இந்த மாதிரி சுப காரியங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல நடக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கவனத்தோடு இருக்கணும். எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். திடீரென செலவுகள் வரும். வீட்டில் ஒரு டிவி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும், திடீரென அது ஒரு செலவு வைக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மின் சாதன பொருட்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல செலவு வைக்கலாம். அதே மாதிரி வண்டி வாகனங்களால செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பொறுப்புகளை சொல்லுவதால சிக்கல்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். துரிதமா நடக்கக்கூடிய காரியங்கள் கூட இந்த மாதத்துல கடுமையான முயற்சிக்கு பிறகும், இழுபறியான முயற்சிக்கு பிறகும் தான் நடக்கும். மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் பேச்சடைந்த பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். அஷ்டமாதிபதியான சூரியன் தனாதிபதியான சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும். பொருள் விரயங்களும் புதிய முயற்சிகளை போராட்டங்களும் இருக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு தான் சில வேலைகளை முடிப்பீங்க. அதுலேயும் ஒரு திருப்தி அப்படிங்கிறது இருக்காது. எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழல் அப்படிங்கிறது தான் இருக்குது. நினச்சதை நினச்ச நேரத்தில் செய்ய முடியலையே அப்படின்னு கவலை அதிகரிக்கும். உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கும். பல பணிகள் அப்படிங்கிறது பாதியிலே இருக்கும். குடும்பத்திலேயே பழைய பிரச்சனைகள் தலை தூக்கலாம். எவ்வளவுதான் நீங்க விழிப்புணர்ச்சியா செயல்பட்டாலும் விரயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவரால் உங்களுக்கு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்து முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது இருக்காது. இயற்கையிலேயே உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இருந்தாலும் ஏழரச்சனையின் கடைசி மாதத்தில் இருக்கிறீங்க. அதனால மனக்குழப்பமும் உடல் சோர்வும் ஏற்படத்தான் செய்யும். ஒரு சில காரியங்களை தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க.
எந்த ஒரு வேலையையுமே கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டி இருக்கும். அலுவலகத்திலையும் பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்திலலாம் கூடுதலான உழைப்பை நீங்கள் போடணும். ஆனால் அதுக்கு ஏற்ற ஆதாயம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்குமா அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. மார்ச் மாதம் 18ஆம் தேதி சூரியன் வந்து மீன ராசியில் போகிறாரு. அப்போ திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடக்கும். பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த மார்ச் மாதத்தில். இந்த மார்ச் மாதம் முடிந்து ஏப்ரல் மாதத்தில் அதற்குண்டான முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கோர்ட்டு வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த மாதத்தில் கோர்ட்டு வம்பு வழக்கு இதெல்லாம் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா தள்ளி போடுங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதனும் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில், அதுவும் வக்ரம் பெற்று தான் செஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது நல்லது தான் அப்படின்னாலும் 9க்கும் அதிபதியாக இருக்கிறார். அப்போ ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு வந்து புதன் பகவானால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதத்தில் இருக்குது. நன்மைகள் மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னா புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத செய்துக்குங்க. கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். வெளிநாட்டு முயற்சியிலும் உங்களுக்கு தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவானும், சனி பகவானுடைய வீட்டில் குரு பகவானும், குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று செஞ்சரிக்கிறாங்க. பகை கிரகமான இவர்கள் இருவருமே பரிவர்த்தனை யோகம் பெறுவது நல்லது தான் அப்படின்னாலும் உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சில தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை அப்படிங்கிறது வந்து சேரும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறதே கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் வந்து உங்களுடைய குணமறிஞ்சு நடந்து கொள்ளுவாங்க. உத்தியோகத்திலையும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். பாதியில் நின்ற பணியை தொடங்குவீங்க. சகோதரர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதால பாகப்பிரிவினை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் செய்துக்கலாம். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்ளுறதுக்கு ஒத்துழைப்பு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களோட அனுசரிப்பு அப்படிங்கிறது குறையும். விட்டு கொடுத்து செல்லுறது தான் நல்லது. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படணும். நம்பிக்கை இழந்து செயல்பட வேண்டாம். அப்படி நம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டீங்க அப்படின்னா காரியம் கை கூடாது. மாணவர்கள்லாம் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதிகமாக படிப்புல இது வருமா அது வருமா, இல்லை இதுக்கு கரெக்டாக நம்ம எழுதியிருக்கோமா, நம்ம படித்தது மனசில் இருக்குமா, மறந்து போயிடுவோமா அப்படின்னு குழப்பத்திலேயே இருந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி குழப்பத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா அவங்களால தெளிவான முடிவு எடுக்க முடியாது. தேர்வுலையும் நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது எடுக்க முடியாது. அதனால் எதுவாக இருந்தாலும் தெளிவான சிந்தனையோடு எழுதிட்டு வாங்க. உங்களுடைய லட்சியத்தையும் கனவையும் நோக்கி அடுத்தடி எடுத்து வைக்க போகிறீங்க மாணவர்கள்லாம். அதனால் கவனமாக செயல்படணும். இந்த மார்ச் மாதத்தில் கடினமான முயற்சி அப்படிங்கிறது மாணவர்களுக்கெல்லாம் எடுக்கணும். 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் வந்து இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. குடும்ப விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கணும். மாமன் மச்சான் வழியிலெல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இந்த மார்ச் மாதத்தில் கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ஓரளவு சிறப்பான பலன் அப்படிங்கிறது உண்டு. 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறதால ஒரு இணக்கமான நிலையத்தான் கொடுப்பாரு. காதல் உறவுல சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதாலும் நிதி விஷயங்கள்ல சற்று பின்னடைவு அப்படிங்கிறது இருந்தாலும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மாணவர்கள்லாம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. இந்த மார்ச் மாதம் முழுவதுமே மகர ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போகணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.